friends, welcome to Madras சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல cream wafers எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஐஸ்கிரீம் கோன் பண்ண வீடியோல வந்து முட்டை சேர்த்து பண்ணிருந்தேன். இதுல வந்து நம்ம முட்டை இல்லாம பண்ண போறோம். நான் வந்து ஐஸ்கிரீம் கோனும் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வீட்லயே எப்படி மைதா மாவு பண்ணணும்ங்கற வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் அப்படி இல்லைன்னா உருக்கின வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் பால். ஃபஸ்ட்டு வந்து வேணால் பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக பால் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்கிரீம் கோன் செஞ்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இன்னும் சூடு பண்ணல. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஓகே, ஆனால் எனக்கு வந்து விரல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம விரிக்கணும். எங்கேயுமே கிராக் இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இப்போ தான் வந்து தோசைக்கல் சூடாக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபுளாக வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிட்டோன்னா கிழிஞ்சு போயிடும். அது வந்து கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த ஒரு கோல்டன் கலர் அங்கங்கே தெரியுது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு ஸ்பேட்ச்ல வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த கீழ் சைடும் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் திருப்பி காமிக்கும்போது அந்த சைடும் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். பக்கத்துலேயே ஒரு துணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம உடனே ஷேப் பண்ணிடணும். லைட்டாக ஒரு 10 செகண்ட் விட்டால் கூட அது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் ஷேப் பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு நம்ம வந்து ஷேப் பண்ணிடணும். கை லைட்டாக சுடும், அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட் பிடிச்சாலே போதும், செட் ஆகிரும். இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. 2 விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக விரிக்கணும். 2வது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா இந்த அளவுக்கு மொறுமொறுப்பு தன்மையோடு வராது. பாருங்கள், சூப்பராக இருக்கு. நான் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வைக்க போகிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நமக்கு வந்து மாவு போதும். பேன் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக விரிச்சிருக்கேன். கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம விரிக்கணும். அதே மாதிரி தான் பபிள்ஸ் வந்ததும் நம்ம திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த ஓரங்கள்லாம் சீக்கிரமாக ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும். இப்போ இந்த சைடு நம்ம திருப்பும்போது நல்லா 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதில் வந்து மொத்தத்தில் 15 பீஸ் போல் கிடைக்கும். நான் வந்து 2 கோன் பண்ணேன், அதனால் மீதி வந்து இருக்குது. இதை வந்து நம்ம சும்மாவே ரோலாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து உள்ள ஒரு க்ரீம் வைக்க போகிறேன். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள்ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். வெண்ணெயை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 6 டேபிள்ஸ்பூன் போல் பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 75 கிராம். நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உள்ளே வைக்கக்கூடிய பட்டர் க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இருந்துட்டு நம்ம வந்து அழுத்தும் போது ஃப்ரண்ட்டில் அப்படியே அந்த க்ரீமோடு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு நட்ஸை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். டடா, நம்மளோட க்ரீம் வேஃபர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.